பயமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி தேவனுடைய ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆம், அநேக கவலைகள் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைத்து பலவீனத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. ஆனால் பவுலின் மூலமாய் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஏதொன்றிலும் கவலைப்படாமல் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்திலே வேண்டுதல் செய்யும்படியாக நாம் விரும்ப வேண்டும். ஆம், நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக, நம்முடைய வேண்டுதலை கேட்டு பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே கவலையை மேற்கொள்ள, கவலையிலிருந்து வெளியே வரும்படியாக வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றபடியினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை குறித்தும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அந்த பிரச்சனை பெரிதல்ல, அதைவிட தேவன் பெரியவர். அதனால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது, துதிகளை ஏறெடுக்கும் போது, துதியிலே தேவன் பிரியப்படுகிறவராய், துதியிலே தேவன் வாசப்படுகிறவராக இருக்கின்றபடியினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கைக்கு பலன் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய கவலைகளை உறவின் மத்தியிலே தெரியப்படுத்தாதபடிக்கு, நண்பர்கள் மத்தியிலே தெரியப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய கவலைகள் அத்தனையும் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய கவலைகளை சுமக்க, நம்முடைய கவலைகளை மாற்ற அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவரும் தேவன் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறபடினாலே நம் கவலைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவு இரக்கம், எங்கள் மேல் எவ்வளவு உருக்கமாய் நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே கவலையோடு இருக்க நீர் விரும்புவதில்லை கர்த்தாவே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்கள் பாரங்களை, எங்களுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு உமக்கு தெரியப்படுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுடைய கவலைகளை எடுத்துக்கொண்டபடினால் ஸ்தோத்திரம், எங்கள் பாரங்களை சுமந்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.